கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுகிறவும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவும். உண்மையான அன்பை கனிவான வார்த்தைகளினால் மட்டும் வெளிப்படுத்திவிட முடியாது. மனிதர் மேலுள்ள அன்பாயினும் சரி, தேவன் மேலுள்ள அன்பாயினும் சரி, அதனை உண்மையான நிலையில் வெளிப்படுத்த ஒரு பெரிய செலவினை செய்தாக வேண்டும். சில நஷ்டங்களையும் சில கஷ்டங்களையும் ஏற்காமல் நம்முடைய அன்பு முழுமையடையாது. இயேசுவின் தலையில் ஒரு பெண் 300 பணம் விலை மதிப்புள்ள பரிமள தைலத்தை ஊற்றி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். சுமார் 1 வருடம் முழுவதும் வேலை செய்தால் கிடைக்கும் சம்பளம் அது. இயேசுவின் மேல் அவள் வைத்திருந்த மாபெரும் அன்பின் நிமித்தம் ஒரு பெரிய செலவை செய்ய அவளை தூண்டியது. ராஜா அரண்மனையில் சுகபோகமாக ராஜ மேன்மையுடன் மோசே வாழ்ந்திருக்க முடியும். தேவ ஜனங்களின் மேல் அவன் கொண்ட அன்பின் நிமித்தம் அவைகளை நஷ்டப்படுத்திட அவன் துணிந்தான். ஒரு பெரிய செலவை செய்து தான் அன்பை அவனால் வெளிப்படுத்த இயன்றது. எபிரேயர் 11:24 முதல் 27 வரை நாம் வாசிக்கிறோம். அரண்மனையில் ஒரு குறைவில்லாமல் வாழ்ந்த நெகேமியா தேவனுடைய காரியங்களின் மேல் கொண்ட அளவற்ற அன்பினால் தன்னுடைய சுகமான வாழ்வை துறந்து பலாய் கடந்த எருசலேமை நோக்கி செல்ல அவன் தயாரானான். குலப்பெருமை, வம்ச பெருமை, மிகுந்த கல்வி அறிவு போன்றவை பவுல் அப்போஸ்தலனுக்கு பெருமைக்குரிய விஷயங்கள். ஆனால் கிறிஸ்துவின் மேல் கொண்ட ஒப்பற்ற அன்பின் நிமித்தம் அந்த பெருமைகளை அவன் நஷ்டப்படுத்த தயங்கவில்லை. பிலிப்பியர் 3:11 வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய அன்பை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்திவிடக்கூடாது. அதனை உரிய முறையில் வெளிப்படுத்த ஒரு பெரிய செலவை மனமந்து செய்யும் அர்ப்பணிப்பு வேண்டும். அதுதான் உண்மையான தேவ அன்பு. தேவன் மனுமக்களின் மேல் வைத்த அன்பினை வெளிப்படுத்த வார்த்தைகளை மட்டுமே அனுப்பவில்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ நிவாரண பலியாக தந்து தம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை விளங்க பண்ணினார். அன்பை வெளிப்படுத்த தம்முடைய குமாரனின் ஜீவனை தேவன் தியாகமாக தர நேர்ந்தது. ஆம், நாம் அன்பானவர்கள் என்றால் அதனை உண்மையாக வெளிப்படுத்த ஒரு விலையை கொடுத்தே ஆக வேண்டும். தனக்காகவே வாழ்கிறவன் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக்குகிறான். பிறருக்காக வாழ்கிறவன் வாழ்க்கைக்கு அர்த்தமாகிறான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தனக்காகவே வாழ்கிறவன் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக்குகிறான். பிறருக்காக வாழ்கிறவன் வாழ்க்கைக்கு அர்த்தமாக்குறான். இதுதான் உண்மையான காரியம். அதனால் அன்பு மேலானது தான். அது வாயின் வார்த்தையினால் அல்ல, வசனத்தினால் அல்ல, அது கிரியினால் வெளிப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட செலவு செய்ய வேண்டியது அவசியம். தனக்கு உண்டானது எடுத்து கொடுப்பது அவசியம். இப்படியாக நாம் அன்பு கூறுவோம், மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம், மற்றவர்களுக்கு நல்ல கிரியைகளை செய்வோம். அதை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அதை நாமும் செய்வோம். கர்த்தர்
அப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் மூலமாக செய்து மகிமைப்படுவாராக. காட் பிளஸ் யூ.